Hi guys, this is Godly and நீங்க பாத்துக்க Honda channel and இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு கார் தான் பார்க்க போறோம் and it's an American tank னு நம்ம சொல்ல முடியும். So இந்த கார் இப்ப இந்தியால கிடையாது. இந்த கார் வந்து கம்ப்ளீட்டா இந்தியாவை பேக் அப் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆல்மோஸ்ட் லைக் 3 years ஆகுது and அந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் தி மஸ்குலர் கார் தான் இத சொல்ல முடியும் and it's a Ford EcoSport and இது ஒரு டாப் ஆஃப் தி லைன் வேரியன்ட் and this is the Ford Titanium S. It comes with 1.5 liter body power diesel engine, produces around 90 horsepower. So இந்த கார்ல இதோட ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணிருக்காங்க and கஸ்டமர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆடியோ ஓரியன்டடான ஒரு பர்சன் தான். ஸோ அந்த பர்சனுக்காக இந்த கார்ல பெட்டர் ஷோரூம்ல இருந்து சில மாடிஃபிகேஷன் பண்ணிருக்காங்க. பட் அது கேட்கறதுக்கு ரொம்ப இமோசிவா இருக்கும். ஏன்னா இதோட ஆகட்டும் இல்ல ஆம்பிளிஃபையர்ஸ் ஆகட்டும் ஸ்பீக்கர்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து டாப் நாட்ச் லெவல்ல பண்ணிருக்காங்க. ஸோ அது எப்படி பண்ணிருக்காங்க அப்படிங்கறது இந்த வீடியோல நம்ம பாத்துக்கலாம். இந்த கார் அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா இந்தியால வந்து இதுதான் ஒரு சப் 4 மீட்டர் எஸ்யூவி அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அண்ட் இவங்க தான் இதுக்கு ஒரு பிள்ளையா சொல்லியே சொல்ல முடியும். இந்த ஃபோர்ட் as well as the டஸ்டர் இந்த ரெண்டும் தான் இனிஷியலா கொண்டு வந்தாங்க. அண்ட் இதோட சேல்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹையா இருந்துச்சு அந்த டைம். அண்ட் இது வந்து லாஸ்டா ஃபோர்ட் நம்ம இந்தியா விட்டு போகும்போது இவங்க விட்டுட்டு போன ஒரு ஒன் ஆஃப் தி ஜெம் தான் நான் இதை சொல்லுவேன். அண்ட் இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 200 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. ஸோ சச் அ பிராக்டிகலிட்டியான கார். இது இது உண்மையை சொல்ல போனா இது டிரைவர் ஓரியன்டட் கார். நீங்க அதுல உட்கார்ந்து அந்த ஓட்டும் போது அதோட ஃபீல் அப்படிங்கிறது இட்ஸ் கம்ப்ளீட் வேற லெவல்ல இருக்கும். இது சஸ்பென்ஷன் ஆகட்டும் இதோட இன்ஜின் ஆகட்டும் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே மேட்ச் பண்ணவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கார்ல ஒரு ஆடியோ டியூனிங்காக நம்ம பண்றோம் அப்படிங்கும்போது ஒரு ஹைவேல ஆகட்டும் இல்ல நம்ம சிட்டி டிரைவ் ஆகட்டும் நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்னும் நமக்கு பெட்டரா பண்ணி கொடுக்கும். இப்போ வரையும் நம்ம இந்த காரோட இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த காரோட ஆடியோக்காக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. அது என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஆடியோக்காக பாத்தீங்க அப்படின்னா இந்த கார்ல வந்து ஃப்ரண்ட்ல ஒரு 3-way ஆக்டிவ் ஸ்பீக்கர்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க and rearல 2-way active speakers and பின்னாடி பாத்தீங்கன்னா இந்த காரோட ட்ரங்க்ல வந்து இதோட சப்வூஃபர் வந்து நம்ம ஆட் பண்ணிருக்கோம். சப்வூஃபர் பாத்தீங்கன்னா JL ஆடியோ. இதோட கம்ப்ளீட் ஃபேப்ரிகேஷன் வந்து நம்ம பின்னாடி தான் பண்ணிருக்காங்க. நம்ம ஃப்ரண்ட்ல வந்து பண்ணி நம்ம அதோட ஸ்பேஸ் நம்ம வந்து எடுக்கல. சோ பின்னாடி இருக்க ட்ரங்க் ஸ்பேஸ்ல வந்து நம்ம இது எப்படி பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அண்ட் கடைசில நம்ம சவுண்ட் அவுட்புட் எப்படி இருக்குங்கிறது பார்க்கலாம். அண்ட் மெயின் திங் இவ்வளோ ஆடியோ பர்ஃபார்மன்ஸ் நம்ம அவுட்புட் பண்ணியும் இவங்க வந்து ஃப்ரண்ட் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் சேஞ்ச் பண்ணவே இல்லை. இட்ஸ் சவுண்ட் கம்ப்ளீட் ஸ்டாக். ஸோ இந்த கார்ல நம்ம சொன்ன மாதிரி ட்ரங்க்ல வந்து இந்த JL ஆடியோ நம்ம ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த JL ஆடியோ பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆல்மோஸ்ட் லைக் 500 வாட்ஸ் அவுட்புட் கொடுக்கும். ஆல்ரெடி நீங்க வந்து நிறைய ஆக்சரி ஷாப்ல 1500 வாட்ஸ் 1300 வாட்ஸ்ல சப்வூஃபர் இருக்கும். பட் JL ஆடியோ பாத்தீங்கன்னா இட்ஸ் US பிராண்ட் பேசிக்காவே. அண்ட் இதோட அவுட்புட் 500 வாட்ஸா இருந்தாலும் நீங்க வந்து இதை வந்து 2000 வாட்ஸ் ஒரு சப்வூஃபர் கூட நீங்க கம்பேர் பண்ணலாம். அவ்வளோ அவுட்புட் வந்து இதோட அவுட்புட்னு சொல்றத விட பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ நல்லா இருக்கும். இந்த சப்வூஃபரை நீங்க ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் இதோட ஆம்பிளிஃபையர் DSP தென் அதோட ப்ராசஸர் எல்லாமே இதுக்கு கீழே தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் எங்க இருக்குன்னு இப்போ உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் இந்த கார்ல இவ்வளோ ஆம்பிளிஃபையர்ஸ் சேஞ்ச் பண்ணியும் இந்த ஆடியோ அவுட்புட்டை இன்னும் பெட்டரா கொடுக்கறதுக்காக they added the Onkyo DSP. ஸோ Onkyo பாத்தீங்கன்னா ஜாப்பனீஸ் பிராண்ட் எல்லாருக்கும் தெரியும். இந்த Onkyoல இதுல 12 சேனல் DSP மாட்டிருக்காங்க. இது வந்து இந்த காரை ஒரு ஆடியோ நம்ம கேட்கறோம் அப்படின்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ஹைரஸ் ஆடியோவா நமக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அண்ட் இந்த கார்ல உங்களுக்கு சொன்ன மாதிரி இட்ஸ் ஆல்ரெடி இட்ஸ் ஆக்டிவ் ஸ்பீக்கர்ஸ் லைக் ஃப்ரண்ட்ல 3 சேனல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க அண்ட் ரியர்ல வந்து 2 சேனல் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இது எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி சேஞ்ச் பண்றதுக்காக இது ஆடியோவோட அவுட்புட்டை ஸ்ட்ரீம் பண்றதுக்காக they added the VIM. ஸோ இந்த VIM என்ன பண்ணும் அப்படின்னா இட்ஸ் இருக்கு நம்ம எல்லா சேனல்ஸையும் வந்து ப்ராசஸ் பண்ணி இதுல இருந்து நம்ம இப்போ ஒரு ஆடியோ நம்ம ஸ்ட்ரீம் பண்றோம் அப்படின்னா இந்த விம்ல நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். இந்த விம்ல வந்து நம்மளுக்கு வந்து சிஸ்டம்ல இருக்கு அதாவது இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம்க்கு வந்து ஸ்ட்ரீம் பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான் இந்த விம் நம்ம ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த விம் அப்படிங்கிறது இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் அதாவது தமிழ்நாட்டிலேயே ஃபர்ஸ்ட் இந்த ஷாப்ல தான் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க வேற எந்த ஷாப்ல போய் விம் நீங்க கேட்டாலும் அவங்க என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க. ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கா மோஸ்ட்லி யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஸோ அதுதான் இந்த கார்ல பெட்டரா ஒன்னு ஆட் பண்ணிருக்கிறது. ஸோ இதெல்லாம் நம்ம சேர்த்து வச்சு நம்ம ஒரு ஆடியோ நம்ம இந்த கார்ல கேட்கும் போது அந்த ஆடியோ பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் டாப் நாச்சா இருக்கும். அண்ட் ஒரு 15 lakhs குள்ள இருக்கிற ஒரு கார்ல இந்த அகைன் ஒரு 4 lakhs இந்த ஒரு ஆடியோக்காகவே அவங்க ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த கார்ல ஃப்ரண்ட்ல வந்து ஃபோக்கல் ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ இட்ஸ் 3-way காம்போனன்ட் ஸ்பீக்கர்ஸ் அண்ட் ரியர்ல வந்து சேம் அதே ஃபோக்கலோட 2-way காம்போனன்ட் ஸ்பீக்கர்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்ல மட்டுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 60 to 180 அவுட்புட் வரும். அண்ட் சேம் அதே தான் உங்களுக்கு ரியர்லயுமே உங்களுக்கு வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகும். இவ்வளவு தூரம் நம்ம பேசியிருக்கோம். இந்த காரோட ஆடியோ வந்து நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் அவுட்புட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதனால இப்போ நம்ம இந்த காரோட ஆடியோ வந்து நம்ம கேட்டுக்கலாம்.
எல்இடி லைட்டை பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ஒரு ஃபைபர் அக்ரிலிக் ஷீட்டை வந்து கட் பண்ணி ஸோ இது ஒரு எல்இடி லைட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்பீக்கர்ஸோட பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஃபோக்கல். ஸோ இதே தான் அந்த சைடில் இல்லை லெஃப்ட் சைடில் இருக்க ஏபிஎல்லையுமே பண்ணியிருக்காங்க. இந்த கார் நம்ம ஃப்ரண்ட்ல இருந்து கேட்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு 360 டிகிரியில் வந்து நமக்கு ஒரு ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வந்து கிடைக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து இவங்க சேஞ்ச் பண்ணவே இல்லை. ஸோ இந்த இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் சேஞ்ச் பண்ணாமல் இருக்கிறதுக்காக தான் அவங்க வந்து அந்த விம் அப்படிங்கிற ஒரு பிளேயர் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதையும் தாண்டி இதோட மாஸ்டர் கண்ட்ரோல், அதாவது டிஎஸ்பியோட மாஸ்டர் கண்ட்ரோல் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஆன்கியோ அந்த சேம் பிராண்டோட மாஸ்டர் கண்ட்ரோல். ஸோ இதோட ஆடியோ வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் இல்லை டிக்ரீஸ் பண்ணோம் இல்லை நெக்ஸ்ட் சாங் ஸ்கிப் பண்ணோம் அப்படின்னா ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து லைக் இது வந்து ஒரு டம்மியா நம்ம இங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது தான். ஸோ இதோட டோட்டல் கண்ட்ரோல் வந்து இந்த சின்ன ஒரு யூனிட்ல தான் நம்மளுக்கு இங்க கிடைக்க போகுது. ஸோ இந்த கார் நம்ம இப்போ கம்ப்ளீட்டா நம்ம பார்த்துருக்கோம். ஸோ எல்லாருக்குமே டவுட் இருக்கும். ஸோ இந்த கார்ல வந்து நீங்க ஆக்டிவ் ஸ்பீக்கர்ஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லிருக்கீங்க. ஸோ ஆக்டிவ் ஸ்பீக்கர்ஸ்னா என்ன அப்படின்னு நான் டீடைல் எக்ஸ்பிளனேஷன் சொல்லிடுறேன். ஸோ அதாவது ஸ்பீக்கர்ஸ் வரும்போது நமக்கு வந்து ஆக்டிவ் ஸ்பீக்கர்ஸ் அண்ட் பாசிவ் ஸ்பீக்கர்ஸ், அதாவது ரெண்டு ஆடியோ டைப்ஸ் இருக்கு. ஸோ இந்த கார் நம்ம பண்ணது ஆக்டிவ் ஸ்பீக்கர்ஸ். ஆக்டிவ் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னா ஸோ வி ஹேவ் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆம்பிளிஃபையர்ஸ். அதாவது ஒரு 6 ஸ்பீக்கர்ஸ் இருக்குன்னா அந்த 6 ஸ்பீக்கர்ஸ்மே அதாவது டிஃபரெண்ட் ஆம்பிளிஃபையர்ஸோட கனெக்ட் ஆயிருக்கும். அண்ட் அதுக்கு தனியாக ஒரு டிஎஸ்பி நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ இதுதான் ஆக்டிவ் சேனல் ஸ்பீக்கர்ஸ். அண்ட் பாசிவ் சேனல் ஸ்பீக்கர்ஸ் அப்படிங்கும் வரும்போது நம்ம நார்மலா இருக்க கார்ல ஒரு 4 ஸ்பீக்கர்ஸ் வரும் அண்ட் 2 ட்வீட்டர்ஸ். அகைன் இதுதான் நார்மலா ஒரு கார்ல வர ஆடியோ செட்டப். ஸோ நம்ம அதை என்ஹான்ஸ் பண்றதுக்கு நம்ம ஒரு ஆம்பிளிஃபையர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம் அண்ட் ஒரு டிஎஸ்பி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இந்த 4 ஸ்பீக்கர்ஸ்மே இந்த 2 ட்வீட்டர் சேர்ந்து ஒரு ஆம்போட கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ நம்ம இந்த 4 ஸ்பீக்கர்ஸ்மே தனித்தனி ஒரு ஆம்ப்ல கனெக்ட் ஆகிருக்காது. ஸோ அதுதான் பாசிவ் காம்போனன்ட் ஸ்பீக்கர்ஸ். ஸோ இந்த காரோட கம்ப்ளீட் நம்ம ரிவ்யூ நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் ஒரு ஆடியோ அப்படின்னா ஒரு பேசிக் திங்ஸ் என்ன அப்படிங்கிறது அதுக்கான ஒரு நாலேஜ் நீங்க கண்டிப்பா கெயின் பண்ணிருக்கேன்னு நம்புறேன். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய நம்ம அப்கமிங் கார்ஸோட நான் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர், பை பை, see you guys.